நம்ம மேட் வைக்கிச்சுங்க. அது எப்படி வைக்கா? ஆடி வந்தா வைக்கதான் செய்யா. ஜஸ்ட் மிஸ் நிலைமை என்னடா அவர். சரி விடு பாடி கட்டிக்கலாம். சந்தோஷமா ஆடி பண்ணியமா? நந்தவன் ஆடின பாடினே. மிகவும் சந்தோஷமா இருக்குதுண்ணா. ஆனா இந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பசிக்குதா? பீ துண்டியா? அட பாவி, பிரியாணி சாப்பிடுறியா? சாப்பிடலண்ணா, பசிக்குதுண்ணா அதிகமா. வா அரமணி வா. சாப்பாடு பக்கத்துல திருத்தணிப்பா. திருப்தியான சாப்பாடுங்க. அறுசுவை உணவு கேள்விப்பட்ட. ஆனா இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையா சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு ரசம் தான் தண்ணியா வச்சிருக்காங்க. தண்ணியா இருக்காது, கட்டியா இருக்கும். எலியில நிக்கல மனாரியா ஓடும். தண்ணியா இருக்கிறதுனால ஓடுது. நான் முன்னாடி கட்டியா வைக்கிறேன். அது எப்படிப்பா? அட சுத்தி எடுத்து நெறி கலக்கணும் பாரு. ரசம்ங்கற புளிய மட்டுடா இது. புளிய மட்டும் ஆமா, அதுவே பரவாயில்லைங்க. அப்பளத்துல ஒரே உப்பு. அறிவாளிடா நீ. அப்பளம் உப்பா இருக்காது, பண்ண எப்படி இருக்கா? அப்பளத்தை ட்ரம்ல போட்டு வேயிச்சாங்களே, அப்ப உப்பு போட்டு வேயிச்சாங்க. கொட்டிட்டாங்களா? அப்பளம் உப்பா தாண்டா இருக்கும். ஆனா அதை விட சாமர்த்திங்க. இந்த வடி எண்ணெயிலே சுட்டுக்கறாங்க. இல்லப்பா, தண்ணியில சுடுவாங்கடா. ஏய், எண்ணெயில தான் சுடுவாங்க. அவன் சுடும்போது நம்ம போய் பார்த்தறேன். நீ ஏன்டா அங்க போற? சரி விடு. அம்மா சந்தோஷமா சாப்பிட்டியா? அதிகமா சாப்பிட்டனா தங்கச்சிக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? வருதுடா. ரெண்டு ஃபேன் எடுத்து உள்ள வச்சிட்டு உட்கார்ந்து படுத்துக்கோ. வா. தூக்கமே படுமா படு. ஏய், என் தங்கச்சி உடனே போகுடா. நீங்கள் இருவரும் சர்வ ஜாக்கிரதையோடு காவல இருக்க வேண்டும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஐயோ போங்க. டேய், இளவரசம்மா உறங்க போறாங்க. காவல ஜாக்கிரதையா இருக்கணும். தூங்கிட்டு வீடு போறா. பாராவுசா. தூங்க போற நீ தான முன்னாடி தூங்க. மச்சான் அதிகமா சாப்பிட்டாட்டி தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? சரி விடு, எதுக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்படணும்? ஏம்பா? ஒரு மணி நேரம் நீ படு, நான் காவலுக்கு இருக்கறேன். சரி. அப்புறம் ஒரு மணி நேரம் நான் படுத்து நீ காவலுக்கு இருக்கற. போஜே. இப்ப படு. குடி. பாரு. ஏய், புதண்டா பட்டா. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு. அதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயி போச்சு. என்ன பண்ண? உன் பிரிவு முடிஞ்சிச்சு. இப்ப ஏன் பிரிவு? படு, யாரா வந்து படு. பாராவுசா தம்பி எழுந்திருப்பா. 3 மணி நேரம் ஆயி போச்சு, எழுந்திரு. அம்மா நேரமா தூங்கிட்டு. நாட்டுல பொறாம போச்சிருப்பிருக்கு வேலும் ஒருத்தன் கூட வாய முடியாது. அது நம்ம உள்ள நேத்து சண்டை. நம்மள மீறி யாரு உள்ள போறாங்க? நீதி கேட்கல. ரெண்டு பேருமே தூங்குவான். ஆமாண்டா. இதாண்டா அட்டென்ஷன். இதாண்டா ஸ்டாண்டர்டிஸ். அட்டென்ஷன். ஓகே, என்சிசி கிளாஸ் போய்க்கறான். நல்ல திறன். ஏய், எவ்வளவு ஆடவருக்கு சுவர் இருக்கும். என் தங்கை உறங்கும் போது என் தங்கை இருக்க கழுத்துல இருக்க முத்தாரத்தை திறந்து சும்மா விடக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து விடு. ஏய், நீதிமன்றம் தள்ளுறா. சொல்றியா? தள்ளு. எங்க மகள் விளையாடுவதற்கு இதுவரையில் வரவில்லை. எதுமா அதோ அரண்மனையில திடம் முந்துட்டாங்க. திடம் முந்துட்டான். யாரு கொடுத்து நாங்க யாரு பில்தடிக்கு பைல் வேணாச்சே. கையும் களமா புடிச்சிட்டாங்க. ஏய் தள்ளுறாவனே. இவனை சிறையில் அடைத்து தூக்கு தண்டனை கொடுங்க. ஏய் போடுங்கடா. ஆள மரத்துல உறுப்பு கட்டிக்கிறாங்க. யாரு அவுத்து வந்துட்டீங்க?
மச்சான் மச்சான் ஆன்சர் ரூம்ன்றாங்க 2 ரூபாய் வாங்குறாரு 2 ரூபா குடுறா. தம்பி தம்பி வாங்காத மச்சான் போலீஸ் ரைட் பா. போலீஸ் ரைடு 2 ரூபாய் குடுறா பாய்க்கு தள்ளில நாலு வாங்கி தரேன் என்ன தள்ளில. மகாராஜா இவன் திருட மாதிரியா இருக்கிறான். ஏய் அவன் திருடனா அப்புறம் திருட மாதிரி திருடனா. நீ எந்த நாடு? கலிங்க நாடு பெயர் பளிங்க பேர் வச்சுக்கிறான் பாரு பெருமாள் கோயில் சௌராட்டம் கலிங்க நாடு பளிங்க கலிங்க நாட்டு பளிங்க எங்க நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த புறத்திலே எங்கள் மகள் உலகி கொண்டிருக்கும் இடத்திலே கட்டுக்காவல்களை மீறி எங்கள் காவலை மீறி இவர்கள் கட்டுக்காவலை மீறி எங்கள் மகளின் கழுத்திலே ஜொலித்து கொண்டிருந்த முத்தாவலத்தை களமாட வேண்டிய அவசியம். மன்னா என்னுடைய நாடோ வறட்சி நாடாக காட்சி அளிக்கின்றது. என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு செல்வேன். அந்த நாட்டில் இருக்க வேண்டியது பொன் பொருளை களவாடி வருவேன். இப்போது உங்களுடைய நாட்டிற்கு வந்தேன். களவாடு நேரத்திலே படுவார்கள் என்னை அடக்கி விடுத்து விட்டார்கள். வந்த வேற முடியவில்லை. நான் என்ன ஐபிஎல் 2020 மேட்ச் நடந்துக்குது. பெரிய சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் அடிச்சுக்கிறார். வருகிறேனா போய் நின்றா இப்பேற்பட்ட கல்வனுக்கு தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தர வேண்டாம். இவனுக்கு அப்பா அவர் என்ன தவறு செய்தார்? எதற்காக அவருக்கு மரண தண்டனை? குழந்தைகளே எருமால் ஊத்தி சாவடிக்கலான்னு கள்ளிப்பால ஊத்தி கொண்டு இருக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு பெண்கள் வரக்கூடாது தெரியுது. ஏமா வந்த இந்நாட்டில் இளவரசி வரவில்லை. வேற நாட்டு மக்களில் ஒருவராக நான் வந்திருக்கிறேன். நாட்டு மக்களில் ஒருவரா நீதிக்காக வந்திருக்கிறேன். நீதி கேட்க வந்திருக்கிறேன். திருடனுக்காக என்ன நீதி கேட்க போற? தவறு செய்தார். அரண்மனையில் பூந்து முத்தார்த்த களவாடி இருக்கிறான். திருடினாரு. ஏன் நாடு வறுமை வறுமையில் இருக்கிறார். அதனால திருடினார். பைக்கு பேர் பேசுறேன். வறுமை இருக்கு மொத்த பேர் திருட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்படிலாம் இல்லடா. வறுமை இல்லாம கொடுமையில திருடினாரு. குத்துறாங்கன்னா குனிமா இல்லையா? குனிதான் குத்துவாங்களா? அவ்வளவு உயரத்துல எப்படி குத்துவாங்க. ஏண்டா இந்த நேரத்துல ஒரு விடுகதை போட போறேன். இந்த விடுகதைக்கு யாரு சரியான பதில் சொல்றாங்க பணம் 10,000 பரிசு என் கையால தர போறேன். விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10,000. விடுகதைக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்குது. லிங்க் இருக்கு. லிங்க் இருக்கா? ஆமாடா. லிங்க் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு சொல்லு. சொல்லுமா. நம்ம நாட்டுல மாந்தோப்பு மாந்தோப்பு ஏராளமா இருக்குது. மாந்தோப்புல ஏராளமான கனிகள் இருக்கிறது. பலத்த காவல் இருந்த கனிகள் கழுவு போகுது. அந்த கனிகள் கழுவு போகணும்னா காவல் யார் வைத்தா கனிகள் கழுவு போகும்? யாரை காவலுக்கு வைத்தால் கனிகள் கழுவு போவது? யாரை காவலுக்கு வைக்கலாம்? எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு. தம்பி கொஞ்சம் தொலைவா போய் வா. நாடகம் பாத்துக்கிறாங்க. ஒரே நாத்தடிக்கும். வந்துச்சுன்னியா? ஏய் அது கிடையாது. இந்த விடுதலை பதில் நான் சொல்றேன். விடுதலை பதில் நீ சொல்ற. பணம் 10,000 நானே வாங்குறேன். முதல்ல சொல்லு. பணம் வாங்குறியா உத வாங்குறியா அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம நாட்டுல மாமரங்கள் இருக்கு. அத பூ பூத்து காய் காய்த்து நிறைய கனிகள் இருக்கு. பலத்த காவலுக்கு இருந்த கனிகள் திருடு போகுது. அப்படி திருடு போகாமல் இருக்க ஒரு பெரிய மதம் கொண்ட யானை. இது யானை இல்லை, இது பெருமொங்கல் பானை. நான் உதாரணத்துக்கு ஒரு யானையை கொண்டு வந்து பாய்ப்படி முன்னாடி நிக்க வைத்து விட்டால் திருட வருவான். யானையை பார்ப்பான், பயந்து ஓடி விடுவான். கனிகள் களவு போகாது. அட கடவுளே, தமிழ்நாட்டுல இருக்கிற லூசு மொத்தம் இங்க தானே இருக்குது. பாய்ங்க எங்கிட்டு குச்சாந்தேவனா சொல்றாரு பாரு. மதம் கொண்டு யானை எத்தாது நீ திருட பார்த்துட்டு பயந்து ஓடுவானா? ஒரு பாலே திருட வர்றவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருந்து ஒரு தீப்பத்தி தேட்டாந்து யானை எனக்கு காமிக்கிறான். யானை பயந்து ஓடுவான். திருட திரும்ப மாட்டானா? அவனை போய் கேக்குற கனிகள் கழுவு போவதுன்னா சுழுமானவை யாங்கிட்டு இருக்குது. நீ சொல்றியா? ஒரு அறிவு கலைஞர் அப்துல் கலாம் செக்ரட்டரி பக்கத்தில் நின்னுங்கிற அவனு போய் கேக்குற நீ சொல்றா கனிகள் கழுவு போவதற்குன்னா சுழுமானவை யாங்கிட்டு இருக்குது. நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பழுத்து திருடி போறாங்க. கொஞ்சால 10 ஜெயிச்சு போயிருத்தா மொத்த மாமரத்தி பேச்சு அறிவின் சிகரமே. ஏண்டா முதலுக்கே மோசமா போதடா? ஏண்டா நம்ம தான் முதல்ல வச்சு மரமே வைக்கல. ஏன் மோசம் போது? அடியோடு பேச்சு எடுக்க சொல்றேடா. மாமரம் இருந்தா தனியா திருடுவான். என்ன அடப்பாவிய? இருவர் சொன்னது தவறான பதில். இதுக்கு விடுகதைக்கு பதில் நானே சொல்றேன்டா. நீ சொல்றியா? ஆமாடா. மாந்தோப்பு ஏராளமா இருக்குது. மாங்கனிகள் ஏராளமா இருக்குது. பலத்த காவல் இந்த கனிகள் கழுவு போகுது. கனிகள் கழுவு போகணும்னா யார காவல் வைக்கணும்? கனிகள் ஒருவர் சொல்லிட்டாரு பாருல. ரேஷன் கடை சொன்னாரு பத்தியா? ரேஷன் கடையா? மாமா கரெக்டா சொல்றாரு. அளவு போட்டுக்கிறாரு உங்களுக்கு. அளவா அடிச்சு போட்டுக்கிறாருமா. வாங்கும் போது தெரியாதா? கனிகள் கழுவு போகணும்னா கனிகள் யார் வரணும்? கலவரன் அவனே காவல் வைத்தா கனிகள் கழுவு போகுது. அது மாதிரி அவர் இல்லாத கொடுமையை திருடினாரு. நம்ம நாட்டுல ஏழாயிரம் அதாவது திருடங்கிட்டே சாய் குடுத்துறா அவன் ஏத்து மாட்டோன்ற. எடுத்துமா மாட்டாரு. முகத்தை பார்த்தா நல்லவரா இருக்கு. அகத்தின அழகு முகத்துல தெரியணுங்க. ஆமா அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்.
நம்ம நாட்டுல ஏராளமான வேலை இருக்கிறது, ஏராளமான பதவி இருக்கிறது. ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் என்ன திருடு போறாங்க? குழந்தை சொல்லிட்டு ஒண்ணுதாங்க, வேலை வெற்றி இல்லாததுக்கு தான் திருடுறான். அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து மாத்தி சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் திருத்திட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு கோயில் சொல்லி பார்ப்பதற்கு வீரனாகத்தான் இருக்கிறான். ஆமா ஆமா. இவனுக்கு என்ன பதவி கொடுக்கலாம்? மெய்காப்பாளன், செட் ஆகாது. கோட்டை காவலன், கோட்டையை சுத்தி மூடுவான், குதிரைப்படை குதிரை தளபதி, திருப்பி விட்டுருவான். கோல்படை தளபதி. என்னடா ஆரம்பத்துல கோயிந்தா போற? கொடுக்கும்போதே கோயந்தானா என்ன கருது? பகவானை கூப்பிடுறேன்பா. சரி, தளபதி யாரு? பதவி கிடைத்து விட்டது என்று ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. கடமையாற்றுவதில் கச்செரும்பை போல சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும் ஐயா. மாமா, அப்பா இருங்கப்பா, என் வார்த்தையை மதிச்சு இந்த நல்லவருக்கு ஒரு வேலை போட்டுக்கிறதுக்குல மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். கல்யாணம் தானே, மீன் நந்தவன போயிட்டு கல்யாணத்துக்கு நல்ல முடிவா சொல்லு. அப்படிதானே போய் வந்தா. மீன் போறப்பா. நந்தவனா விளையாடு நேருக்கு போல. நந்தவனா அப்பா நந்தவனா நந்தவனா அப்பா இங்க இருக்கிற என் அப்பா தான் பேசுறேன். எங்க என் அப்பாவை பார்க்கறேன்? நந்தவனா, உன்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன். நந்தவனா நந்தவனா அப்பாவே பாத்தியா? கோபாலே, எடுத்து பாஸ் ஆகுது டேப்பாடி அடிச்சிடுறேன். சரி விடு, பல்லுக்கிறவன் பட்டாணி சாப்பிடுறான். உன்ன மாதிரி அப்பெல்லாம் இருக்கிற வரையிலும் பொண்ணுங்களா சுதந்திரமா இருக்கலாம். அப்படியே முடியும், பல்லு இல்லாத பண்ணு சொல்லலாம். விடு விடு, அவ்வளவுதான். புரியுது எனக்கு. புரியாது உனக்கு, விடு. சரி விடு, நந்தவனம் போய் விளையாட்டு வந்துடும். கல்யாணத்துக்கு சம்மன் சொல்லலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓ, என்னுடைய தந்தை எப்பேற்பட்ட பொறுப்பை படுத்திருக்க